ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இட்லி மாவு, தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த 3 ப்ரெட்டை வச்சு டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தவா வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இங்கே கோதுமை ப்ரெட்டில் தான் பண்ண போகிறேன். 3 கோதுமை ப்ரெட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கோதுமை ப்ரெட் இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு எந்த ப்ரெட்டுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல முறுன்னு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டை இந்த மாதிரி சிசரில் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாகவோ பெருசாகவோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 3 முட்டை நான் இன்றைக்கி வடித்து ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டிலேயோ அல்லது கிண்ணத்துலேயோ முட்டையை வடித்து ஊற்றிக்கோங்க. டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா சம்டைம் முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா நம்ம அதை எடுக்க முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றுனீங்கன்னா ஒரு வேளை முட்டை கெட்டு போனால் கூட நம்ம தூர போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போது 3 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு விஸ்க் வச்சோ அல்லது ஒரு கரண்டி வச்சோ நல்லா அடித்து விட்டுக்கோங்க. 3 ப்ரெட்டுக்கு 3 முட்டை போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கணுன்றதுக்காக நான் 3 முட்டை போட்டிருக்கேன். இப்போ நல்லா அடித்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் இருந்தால் கூட போதும் தான். அடுத்து பழுத்த தக்காளியாக சின்ன தக்காளி இருந்தால் 1, பெரிய தக்காளி இருந்தால் பாதி மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதிகமான உப்பு தேவைப்படாது. ஆல்ரெடி ப்ரெட்லேயும் உப்பு இருக்கும் தானே, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போட்டாலும் அப்புறம் சாப்பிட முடியாது. நல்லா வதக்கி விட்டு மசாலா வாசனை போனதும் ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளே போட்டுட்டு நல்லா 1 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து அடித்து வச்சுருக்கிற 3 முட்டையும் போட்டுக்கலாம். முட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு 1 செகண்ட் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு மறுபடியும் கிளறி கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவும் சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியாக ப்ரெட்டை வச்சும் எக்கை வச்சும் நல்ல ஒரு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. இது குழந்தைங்களாக இருந்தால் லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கட்டி கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் நல்ல சுட அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்ருங்க. ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.